லாஸ்ட் இயர் 2023ல சிஎஸ்கே டீம் வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக வந்து கோப்பையை வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி லீக் மேட்சஸ் நடந்திருக்கலாம். அந்த லீக் மேட்சஸில் ஒரு மேட்ச் வந்து பல மேட்ச் வந்து சென்னையில் நடந்தது. அதில் ஒரு மேட்ச்சை வந்து நான் போய் நேரில் பார்த்துருந்தேன். அதில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதை தான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் குணாமூர்த்தி. ஐபிஎல்னு வந்துட்டாலே நம்ம தலை தோனியை பார்ப்போமா, இல்லை நிறையா பிளேயர்ஸ் இருப்பாங்க. நம்மளோட ஃபேவரட்டான பிளேயர்ஸ் வந்து நம்ம இப்போ சென்னையில் இருக்கோம் அப்படின்னா வந்து ரோஹித் சர்மா வருவாரா, இவங்களெல்லாம் நேரில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க, இல்லை கிரிக்கெட் விளையாடாமல் இருக்காங்க, பார்த்து ரசிக்கிறாங்க, ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மனுஷனை வந்து நேரில் பார்த்தே ஆகணும் அப்படின்ற ட்ரீம் இருக்குது. எனக்கும் அப்படி தான், தலை தோனியை வந்து நேரில் பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் இருந்தது. அதுக்காக வந்து என்ன பண்ணியிருந்தோன்னா, முன்னாடியே வந்து பிளான் பண்ணிவிட்டு நானும் எங்கள் ஒய்ஃபும் தான் வந்து மேட்ச் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு வந்து முடிவில் மேட்ச் பார்க்குறோமோ இல்லையோ, ஆனால் வந்து தலை தோனியை வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். அதே போல் வந்து ஐபிஎல் ஷெடியூல் விட்டாங்க. மேட்சும் சில மேட்ச் போயிட்டு இருந்தது. திடீர்னு வந்து மும்பைக்கும் சிஎஸ்கேக்கும் வந்து மேட்ச் நடக்குது. முன்னாடியே எங்களுக்கு தெரியும், சரி ஓகே இந்த மேட்ச் வந்து இப்போது சென்னையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டிக்கெட் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து விட்டாங்க. இந்த டேட்டில் வந்து இந்த வென்யூவில் வந்து கொடுக்க போகிறோம், இந்த ஸ்டாண்ட்ஸில். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நானும் எங்கள் ஒய்ஃபும் என்ன பண்ணியிருந்தோம், டைரெக்டாகவே வந்து சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு போயிட்டோம். எத்தனை மணிக்குன்னா, விடிய காலையில் 4 மணிக்கு போயிட்டோம். அவங்க 2 மணிக்கு முன்னாடியே வந்து அந்த ஸ்டேடியத்தில் உட்காந்து குவிஞ்சு இருக்காங்க. பட் ஆனால் வந்து ஒரு 3-4 கேட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். 3 நாளோ 2 கேட்டோ தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சு டிக்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க. மென்ஸ்க்கும் உமன்ஸ்க்கும் வந்து கம்பைன்டாக தான். அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஒன்றா தான் இருந்தது. ஆனால் அவங்க தனியாக வந்து எங்களுக்கு கவுண்டர் வேணும் அப்படின்னு கேட்டதால் இவங்க ஈஸியாக டிக்கெட் வாங்கிட்டாங்க, கிடச்சிது. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு, அவங்க ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு டிக்கெட் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட மணி ஒரு 12-1 மணிக்கு தான் டிக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. நிறையா பேருக்கு டிக்கெட் கிடைக்கவே இல்லை. அதே போல் ஆன்லைனில் நம்ம டிக்கெட்டை புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாலும், அவங்க ஆன்லைனில் விட்ட ஒரு 10 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளேயே வந்து கிராஷ் ஆகுதா இல்லை அவங்களே வந்து இது பண்ணிடுறாங்களா அப்படின்றது. என்னென்னா அவங்களே வந்து ஸ்லாட்லாம் புக் பண்ணிவிடுவாங்களே. தேட்டரில் இப்போ எப்படி ஃபஸ்ட் ஷோக்கு வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் சால்ட் அவுட் ஆகும், ஓப்பன் ஆகாது, சரி டக்குன்னு வந்து சர்வர் எரர் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. சரி அதே போல் வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா எல்லா டிக்கெட்டும் விற்று தீர்ந்தது அப்படின்னு தான் வந்து. டிக்கெட்டோட ரேட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே லோயரில் வந்து 1500, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2500, அப்புறம் 3000, அடுத்தது 3000 இல்லை 5000, 7000 அண்ட் தென் போய்கிட்டே இருக்குது. அடுத்து 20,000, 25,000 அந்த மாதிரிலாம் வந்து போய்கிட்டு இருக்குது. நிறையா பேர் வந்து டிக்கெட்டை வாங்கி அங்கே பகுதியில் இருக்க மக்கள் நிறையா பேர், வயசான பாட்டிலாம் வந்து நாங்களும் ஐபிஎல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறையா பேர் அவங்கள்ட்ட பைசா கொடுத்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கூட கொடுத்து டிக்கெட்டை வந்து வாங்கி அவங்க வெளியே விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிக்கெட்டை வந்து இவங்களும் சரி தந்த காசை போட்டு ஒரு 1500 டிக்கெட்டை 1500 போட்டு விடிகாலே போய் உட்காந்து இடத்த போட்டு டிக்கெட்டை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க 10,000 ரூபாய்க்கும் 15,000 அந்த ஒரு டிக்கெட்டை விற்கிறாங்க. அதேமாரி பல டிக்கெட்டை வந்து எப்படி விற்றுட்ருக்காங்க அப்படின்னு தெரியலை. அதே மாதிரி நிறையா ஸ்பான்சர்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. சரி ஓகே, எல்லாம் ஒருபடியாக டிக்கெட்டை வந்து வாங்கி முடிச்சுட்டு அப்போது அந்த டிக்கெட்டை வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா, நம்ம அந்த மேட்ச் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சரி அருகாமையில் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் இருந்தால் ரொம்ப ஈஸி. ஏன்னா மெட்ரோவில் வந்து இதுக்கு இந்த டிக்கெட் காமிச்சாலே போதும், அதில் இருக்க கியூஆர் கோடு இருக்கும். அதை வந்து நம்ம அதில் என்ட்ரியில் வந்து ஸ்கேன் பண்ணாலே போதும், நமக்கு வந்து ஃப்ரீ தான் அதில் பயணிக்கிறதுக்கு. அது மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அதுக்குள்ளே போயிட்டு, அதுக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு 2 மணி வரைக்கும் மெட்ரோ வந்து இருந்துக்கிட்டு இருந்தது. மேட்ச் எப்போ முடியும்னா ஒரு 11, 12, 2 மணி வரைக்கும். ஓகே, 2 மணி வரைக்கும் மெட்ரோ வந்து இருந்தது. ஃபேன்ஸ்க்காக வந்து விட்டுருந்தாங்க, போயிட்டு வரணும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. சரி ஓகே, அதேமாரி நாங்கள் போன உடனே வந்து பார்த்தோன்னா ஜேன்னு செம கூட்டமாக இருந்தது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. நான் யாரை வந்து கொஞ்சம் உள்ளே போகும்போதெல்லாம் வந்து டிஷர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க, எங்களுக்கு கிடையாதா அப்படின்னு வந்து கேட்டோம்.
கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, "இல்ல ப்ரோ, நீங்க சீக்கிரமா வந்திருந்தா தான் உங்களுக்கு அந்த சூப்பர் ஃபேன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் சூப்பர் ஃபேன்ஸோட ஷர்ட் மட்டும் தான் குடுப்பாங்க." அந்த மாரி வந்து குடுத்துருந்தாங்க. அண்ட் 4, 6 கார்ட்ஸ் அந்த மாரி நெறையா குடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் குடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க போனோம். உள்ள போயிட்டு எடுத்தோனே வந்து பார்த்தோன்னா, அவங்க வந்து கரெக்ட்டா ஒரு மணி எத்தன மணி இருக்கும்? 2 இருக்கும். 2:30 இருக்கும். 2:30 இருக்கும்போது என்னாச்சுன்னா, எல்லாரும் வந்து பிராக்டிஸ் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல. நான் யார் அருகாமையில இருந்து பார்த்தோன்னா, சிவம் டுபே அண்ட் பதிரானா, மோயின் அலி, இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ்லயே பார்த்தேன். இந்த கம்பி இருக்கும்ல, சைடுல இருந்து சேஃப் கார்டுக்கான ஒரு கம்பி வச்சிருப்பாங்க. அந்த எல்லையிலேருந்து அங்கேருந்து இப்போ பவுண்டரி லைன் பக்கத்தில் அது இருக்கும். சரி, அங்கேருந்து வந்து பார்த்தோம். ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. பட் ஆனால் என்னன்னா, ஒரு இந்த கிரிக்கெட் பிட்ச்சில் வந்து டாஸ் போட வருவாங்கள்ல, அப்போ ரோஹித் சர்மாவும் தோனியும் வந்து வந்திருந்தாங்க. செம மாஸா இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருத்தமாக இருந்தது. நம்ம இன்னும் காசு செலவு பண்ணி மேலே புக் பண்ணியிருக்கலாமோ, இந்த பெவிலியன் எண்டு இருக்கும்ல, பிளேயர்ஸ் எல்லாம் வருவாங்க போவாங்க, அந்த சைடில் புக் பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் டாஸ் போட்டாங்க, மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்டேடியத்தில் வந்து சேரப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நம்மள என்டர்டெயினில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது மேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்மளோட டெலிகாஸ்ட் நம்ம மொபைல்லையோ இல்லை டிவிலையோ பார்க்குறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கோன்னா, கிட்டத்தட்ட ஐ திங்க் 1.5 நிமிஷம் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரியல் டைமில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். 3:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 3:31 அந்த மாதிரி ஒரு 1.5 நிமிஷம் இல்லை ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் ஆகுது, கொஞ்சம் டிலே ஆகும். அப்படின்றது தான் நாங்கள் அங்கே நேர்லேயே பார்த்தோம். மேட்ச் ஆச்சு, இன்னும் ஸ்கோரை வந்து இதில் அப்டேட் ஆகலை. ஆனால் அங்கே ஒரு ரன் ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சுது. அங்கேருந்து டிஜே போட்டு நல்லா என்டர்டெயின் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அங்கே 2 இன்னிங்ஸ் வரைக்குமே எங்களுக்கு ரொம்ப என்டர்டெயினாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தோனி எப்போ வருவார் அப்படின்றத வந்து ரொம்ப ஆளோட எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்தார். வந்த உடனே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்தார். வரும்போது பாஷா பாரு, அந்த பாஷா அந்த பாட்டு வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்துகிட்டே இருந்தது. நம்மளால வந்து சோர்வடையாமல் இருக்கிறதுக்கு அங்கே ஸ்டேடியத்தில் வந்து சேரப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. லைட்ஸ்லாம் ஆன் பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அங்கேயே நமக்கு மோட்டிவாக வந்து ரொம்ப பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் எந்த ஒரு டயர்டும் தெரியல. அந்த மேட்ச்சில் ஒரு வழியாக சிஎஸ்கே வந்து வின் பண்ணி சரி அடுத்த வாட்டி போனோம் அப்படின்னா அருகாமையில் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெவிலியனில் புக் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபும் வந்து முடிவு பண்ணோம். பட் இந்த வருஷம் போவோமா அப்படின்னு வந்து தெரியலை, பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த வருஷமும் வந்து மேட்ச் மார்ச் 23, அதாவது இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் இருக்குது. 20 டேஸில் வந்து சிஎஸ்கே டீம்லேருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து அரைவ்டு ஆனதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் செஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போது வந்து ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் ஃப்ரீயாக விடுவாங்க. அப்போ போய் பார்க்கணும்னு நினைக்கிற ஃபேன்ஸ் எல்லோரும் மறக்காமல் வந்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டெய்லியும் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சிஎஸ்கே ஃபேன் ஐபிஎல் சிஎஸ்கே டீமை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் எப்போயாவது விடுவாங்க. டெய்லியும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு போய் யாரையாவது நேரில் பார்க்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா, பக்கத்தில் இல்லைனாலும் தூரத்தில் இருந்து பார்த்தேன்டா, நான் தோனியை வந்து பார்த்தேன்டா, அப்படியே தகன்னு வெள்ளையாக மின்றாடுறா, எப்படி வந்து நம்ம டிவியில் பார்த்தோமோ அதே மாதிரி தான்டா இருக்கார் அப்படின்றது மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல. அது ரொம்பவே அந்த ஒரு வைப் வந்து ரொம்ப க்ரியேட் ஆச்சு எனக்கு. ஸோ அதனால தான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வீடியோ ஃபுட்டேஜாக வந்து என்கிட்ட இல்லை, அது டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் நீங்கள் ஏதாவது போயிட்டு வந்திருந்தீங்க, இந்த மாதிரி வந்து மேட்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்து மேட்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உட்காந்து டிவிலே வந்து பார்த்துருக்கலாம், பக்கத்துலேயே நல்லா மூஞ்சிலாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட், அந்த மாதிரியான அட்மாஸ்பியரில் தான் கிடைக்காது நமக்கு. டிவியில் பார்க்குறோன்னா, டிவியில் எத்தனை பேர், இங்கே 2 பேர் 3 பேர் 4 பேர் பார்ப்போம், அவ்வளோதான். அதை விட்டால் ஒரு 10 பேர் பார்ப்போம் கும்பலாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட வந்து நம்ம பக்கத்தில் யார் இருப்பாங்க, அவங்களுக்கு முன்ன பின்ன பார்த்துருக்கவே மாட்டோம். அங்கே கூட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அறிமுகமாகுவாங்க நமக்கு. நம்ம சியர்ஸ் பண்ணுறதுல விக்கெட் விடுமா விடாது அவங்க ப்ரே பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரியான சினாரியோலாம் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள்.
மிஸ் பண்ணிடாதீங்க. போய் பார்த்துட்டு வந்து எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட ரிவ்யூவை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.